டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். மகர சிறைச்சாலையில் தாக்குதலுக்கு இலக்காகி பலியான தமிழ் கைதி ஒருவரின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. இறந்தவரின் உடலை இறுதிக்கிரைகளுக்காக வவுனியாவுக்கு கொண்டு சென்றால் சமூக அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்று போலீசார் தெரிவித்த அவர்களது நிலைப்பாட்டை நீதிபதி ஒருவர் ஏற்றுள்ளார். உயிரிழந்த கணேசன் நிமலரூபனின் சடலம் ராகம பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்ததை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தொழில்நுட்ப பயிற்சி பெற வந்திருக்கும் இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த 9 வீரர்களையும் திருப்பி அனுப்புமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு. கருணாநிதியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் 9 மாதகால தொழில்நுட்ப பயிற்சி பெற இலங்கை விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் வந்திருப்பதாக வெளிவந்த செய்தி தமிழர்கள் நெஞ்சிலே வேலை பாய்ச்சுவது போல் அமைந்துள்ளதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படை வீரர்களுக்கு தாம்பரத்தில் பயிற்சி அளிக்கப்படுவது கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் என கருணாநிதி தெரிவித்துள்ளார். சிரிய ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத்திற்கு அரசியல் தஞ்சம் வழங்கும் திட்டத்தை ரஷ்யா கொண்டிருப்பதாக கூறப்படுவதை ரஷ்ய வெளிநாட்டு அமைச்சர் செர்ஜி லெவ்ரோவ் மறுத்துள்ளார். பஷார் அல் ஆசாத்திற்கு வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சரியானதல்ல. சிரியாவில் வன்செயல்களை நிறுத்திக் கொள்வதற்கான பாரிய பொறுப்பு அவரது அரசாங்கத்தை சார்ந்தது என்று செர்ஜி லெவ்ரோவ் சுட்டிக்காட்டினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.